ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு பில்டிங்க்கு எப்படி பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி தாங்க எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பற்றின நாலேஜ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் அமையணும். அப்படின்னா தான் நம்மளுடைய வின்னிங் சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் 98% மக்கள் பணத்தை இழக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டை ஒரு கேம்லிங்காக பார்க்குறாங்க, அதை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறதில்ல. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறத ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். கேம்லிங்காக பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த 98% ஒருத்தராக இருப்பீங்க. ஓகே, சரி, டாபிக்கு வருவோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிக்கான விஷயத்தை தான் பேச போகிறோம். நான் இப்போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் நான் எப்படி போயிட்டு ஒரு ஷேர் வாங்குறது, எதில் வாங்குறது, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இல்லையா? ஸோ நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை ஷேர் மார்க்கெட்டில் வாங்கணுன்னா நமக்கு 3 ஆப்ஷன் தாங்க இருக்குது. முதல் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த 3ல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈக்விட்டி அப்படிங்கிற அந்த தனி ஒரு பிரிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபர்தராக நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் போட்டுருங்க. ப்ளஸ் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் Zerodha அப்படின்னா அதுக்கு உண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் ஐ பட்டன் இங்கே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுக்கும் உண்டான லிங்க் அண்ட் ஐ பட்டனுங்க கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஈக்விட்டி. உதாரணத்துக்கு எங்கிட்ட ஒரு 4000 ரூபாய் பணம் இருக்குதுன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, நான் இப்போ டிசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நான் அந்த கம்பெனியோட ஒரு ஷேரை வாங்கி ரொம்ப நாள் கழித்து விற்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இன்றைக்கி வாங்கிட்டு 1 வருஷமோ 2 வருஷமோ அது என்னோடய இஷ்டம் இல்லையா? ஸோ அதை நான் அப்புறம் தான் விற்க போகிறேன். ஆனால் இப்போ நான் ஒரு ஷேரை வாங்கி வைக்கணும், என்னுடைய சேவிங் மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஷேரு தான் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதாவது நம்ம ஒரு கம்பெனியோட ஷேரோட ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைஸ் மொத்தத்தையும் பே பண்ணி ஒரு ஷேரை வாங்குகிறோம். இந்த ஷேரை தான் நம்ம ஈக்விட்டி ப்ரைஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்விட்டி கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற டாப்பிக்குகளும் போக போகிறோம். இந்த ஈக்விட்டி கீழே பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் நம்ம ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் 1 by 1 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஈக்விட்டியில் இன்ட்ராடே. இன்ட்ராடே அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஷேரை வாங்கி அது இன்றைக்கே விற்கிறது. ஸோ அதை தான் நம்ம இன்ட்ராடேன்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் காலையில் 9:15 ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் 3:30 எப்போ வேணால் அதை வாங்கிட்டு 3:30 விற்கணும். ஈவினிங் 3:30 அதை நீங்கள் விற்றுறணும். ஸோ அதுதான் அந்த இன்ட்ராடே கான்செப்ட். இது நீங்கள் எந்த ஸ்டாக்கில் வேணால் நீங்கள் பண்ணலாம். இது ஈக்விட்டி ஸ்டாக்குன்னு இல்லை, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி ஸ்டாக் இருக்குனாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வாங்கி விற்கலாம். பட் என்னென்னா இங்கேயும் ஒரு ஷேரோட வேல்யூ நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் இன்ட்ராடே. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டிசிஎஸோட ஒரு ஷேரை இன்றைக்கி வாங்கிட்டேன். பட் அதை நான் ஒரு 1 month கழிச்சோ இல்லை 2 மாதம் கழிச்சோ ஒரு 6 மாதம் கழிச்சோ விற்க போகிறேன் அப்படின்னா அதை நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம். அதாவது இன்றைக்கி வாங்கி வித்தின் 12 monthsக்குள்ளே நம்ம ஒரு ஷேரை விற்றுட்டோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புள் இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. நானும் சில இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பெட்டரான ஸ்டாக் ஏதாவது கிடைச்சா ஒரு 6 to 12 monthsக்குள்ளே நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற ஸ்டாக் கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசணும்னா நிறையா பேசலாம். ஏன்னா நம்ம நிறையா
ஜாம்பவான்ஸை கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா. ஸோ வாரன் பஃபட், நமக்கு வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, இந்த மாதிரி ஜாம்பவான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இன்றைக்கி வாங்கிட்டு நீங்கள் மோர் தென் 12 months அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஈக்விட்டியில் இன்ட்ராடே, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாங்குறதுனாலே விற்கிறதுனாலே நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ராடே, அதாவது ஈக்விட்டியில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வருமானம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாய்ப்புகள் இருக்குது. அதே அளவுக்கு நீங்கள் பணத்தை தொலைக்கவும் நிறையவே சான்சஸ் இருக்குது. அது பிகினராக இருந்தால் நான் கண்டிப்பாக இன்ட்ராடே அட்வைஸ் பண்ண மாட்டேன், பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அதனால் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வருமானமும் இருக்குது, அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஸும் ஆக வாய்ப்புகள் இருக்குது இது இன்ட்ராடேயில். ஓகே, அப்போ ஷார்ட் டேர்மோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணி டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஒரு 6 to 12 months கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிஸ்க் லோ ரிஸ்க் தான். ஓகே, இது ஏன் நான் லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிசிஎஸ் இன்றைக்கி ஒரு ஷேர் 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்படின்னா அதை வந்து நான் கண்டிப்பாக 12 monthsக்குள்ளே விற்றே ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் டவுன் ஆனால் கூட கண்டிப்பாக அது ஒரு நாள் மேலே போக தான் போகுது. அதனால் நான் எவ்வளோ நாள் வேணால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறனால அதை நான் விற்றே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வெரி வெரி லோ ரிஸ்க். ஓகே, ஸோ ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டை டெய்லியும் வாட்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வந்து ஒரு ஆஃபீஸ் கோயர் இல்லைன்னா ஒரு வெளியே எங்கேயும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னால் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜஸ். அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியோட போனஸ் அண்ட் டிவிடெண்ட் கிடைக்கும். கம்பெனியோட போனஸ்னால் கம்பெனிக்கு ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூஸில் கம்பெனியாக பார்த்து உங்களுக்கு போனஸ் கொடுக்கும். ஓகே, இன்னொன்று டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரேட் பண்ணுற ப்ராஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து டிவிடெண்டாக கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்கை பொறுத்து உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். இது எல்லா கம்பெனியுமே கொடுக்குறாங்க. அதனால் இந்த போனஸ் அண்ட் டிவிடெண்ட் உங்களுக்கு ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் ஷார்ட் அண்ட் லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கும். இன்ட்ராடேயில் வாய்ப்பில்லை. ஏன்னா அதை நம்ம அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுறோம் இல்லையா, அதனால் கிடைக்காது. ஸோ அதனால் இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிகினர்ஸான எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. பட் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புகிறேன், இன்பேஷன்ஸ், அதாவது பொறுமை இல்லாதது. நாம் ஒரு பிகினராக இருந்தோம்னா நம்ம மார்க்கெட்டை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்மளுடைய ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ போயிட்டுருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் என்னென்னா நம்ம தேவையில்லாத பேட் டிசிஷன் நம்ம மண்டையில் ஏறும், பேட் டிசிஷனை எடுப்போம், டப்புன்னு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ₹1 ஏறிச்சு அப்போ போதும்பா க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பட் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ₹2, ₹3, ₹5 போகும். அப்போ ஐயோ ஏன்டா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை போட்டு தொல்லை பண்ணும். இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. இது வந்து பிகினர்ஸுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு தான் சொல்லணும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக என்ன ஆகும்னா ஓகே லாபம் வந்தாலும் ஒரே மாதிரி, நட்டாக வந்தாலும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். ஓகே, ஸோ அதனால் இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ் தவிர மற்றபடி உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ண பார்க்குறேன். ஸோ ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸை எப்படி வாங்குறது அப்படின்னு தெரியலனா அதனுடைய லிங்க் நான் கீழே தர்றேன். ஏன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ கிட்டத்தட்ட 33 நிமிஷம் பேசி போட்டிருக்கேன். ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அது 6 நிமிஷம் 7 நிமிஷம் தான் பார்த்துருக்கீங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட் டுட்டோரியலாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் Zerodha அக்கௌண்ட்டில். ஸோ அதனால் அந்த வீடியோ லிங்க்கும் தரேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். பாய்.